இந்த தேசத்தலைவர் படத்தில் காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுக்கு தேவரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தானமாக கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்குங்க. எதுக்காண்டி காமராஜர் வந்து அடுத்தவங்க கிட்ட கையேந்திர சூழ்நிலையில் இருக்கிறவரா? இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்ற ஜாதிக்காரங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் முதலமைச்சராக இருந்து இறந்தப்போ அவர் கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? அப்படிப்பட்டவர் எதுக்குமே ஆசைப்படாதவர். ஒரு குருவி கூடு கட்ட அவங்க வீட்டில் வந்து தங்கிருந்துச்சான். அந்த குருவி கூட்டையை கலைக்கக்கூடாதுக்காண்டி ஒரு ரேடியோவை கூட எடுக்காம விட்டார் அவர். அந்த ரேடியோக்குள்ளே போயிட்டுன்னு அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரியா? நான் கோனார் இனத்து பொண்ணு தான். ஆனால் இந்த மாதிரி கேவலமான காட்சிகளை தேசத்தலைவர் படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஜாதிகளை இவங்க இழிவுபடுத்த போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ அதனால் இந்த தேசத்தலைவர் படத்துக்கு நம்ம எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிப்போம். முக்கியமாக ஆலங்குளம் சிட்டியில் அம்பையில் 2 இடத்துலையும் கண்டிப்பாக அந்த தேசத்தலைவர் படம் வெளியில் வரக்கூடாது. ஏன்னா இவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க. இதை வந்து இது வியூவர்ஸ் வந்து நாடாராகவும் இருப்பீங்க, மற்ற காஸ்ட்டாகவும் இருப்பீங்க. நாடாருக்கு வந்து ஹரிநாடர் சார் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற காஸ்ட்டுக்காரங்களும் சேர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இம்மானுவேல் சேகரனார் ஒரு சார், அவங்கள இம்மானுவேல் சேகரனாரை எந்த அளவுக்கு லீவ் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஜாதியினராக ஒன்றா சேர்ந்து இதுக்கு தனியாக ஒரு கேஸ் போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒற்றுமை வந்து விளங்கும். சரியா? தேவமாருக்கு நம்ம ஏன் பயப்படணும்? அவங்க வந்து நான் ஒரு மேலே பாப்பா ஊட்டியில் நான் இருக்கிறேங்க. சரியா? நான் வந்து ரீல்ஸில் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. நான் வந்து மேலே பாப்பா ஊட்டியில் இருக்கிறேன். நான் ஸ்கூலில் என்னோடய பொண்ணை விட்டுருக்கேன். 2 வயசு பாப்பாவை ஸ்கூலில் ஆயா அடிச்சிட்டா, முட்டையும் திருடுறா. அவளை தட்டி கேட்டதுக்கு நான் அவளை தட்டி கேட்டு கலெக்டரை போவேன்னு சொன்னதுக்கு இந்த தேவமாரில் எல்லோரும் களவாண்டு திங்கிற கூட்டம் வந்து சப்போர்ட் பண்ணி என்னையும் என் பொண்ணையும் அடித்து காயப்படுத்தி நாங்கள் இதுக்கு போலீஸு அவங்களுக்கு சப்போர்ட் பாப்பாவுடி போலீஸு. நாங்கள் எவ்வளவோ போராடி யூடியூப்பில் போட்டு அப்புறம் எஸ்பி சார்ட்ட போய் அழுது அப்புறம் இப்போ ஜஸ்ட் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க. ஒன்றுமே பண்ணலை. இது நடந்து 1 வருஷம் ஆச்சு. அடுத்து 2வது அட்டம்ப்ட்டு நான் கலெக்டர்கிட்ட போய் இதை வந்து தெளிவாக சொன்னேங்க. ஒரே காரணத்துக்காண்டி என்னையும் என் மவளையும் உயிரோடு வச்சு பதுக்கலைஞ்சாங்க. இன்றைக்கி நான் லாயருக்கு படிச்சுட்டு இருக்கேன் இந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு. தயவு செய்து சொல்கிறேன், கோனார் நாடார் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த தேவர் இனத்தை வந்து வளர விடாமல் தடுங்க. ஏன்னா இப்படி வந்து நம்ம வளர விடாமல் தடுக்கும்போது மட்டும்தான் மற்ற ஜாதி உயிர் திரும்ப கிடைக்கும். இல்லைனா இந்த நாட்டில் தேவமார் அநியாயம் பண்ணிட்டு அவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க, நம்மளை வாழ விட மாட்டாங்க. ஸோ இதை பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தேசியத்தலைவர் படம் வெளியில் வரக்கூடாது. தேவமார் கொட்டங்கள் அழைக்கப்பட வேண்டும்.